அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். பிளே வித் நம்பர்ஸ்ல நாம இன்னைக்கு ஒரு சின்ன கேம் விளையாடலாம் வாங்க. இது மாதிரி டபுள் கலர் கார்டில் நம்பர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கேமை 4th 5th படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் யார் வேணாலும் விளையாடலாம். இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் 1 2 3 ஆர்டர் படி எல்லோ கலர் மேலே வர்ற மாதிரி நான் எல்லா கார்ட்ஸையும் அடுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் படி கூட நீங்கள் அடுக்கிக்கலாம். நான் 8 8 4 வரிசை 32 கார்டு எடுத்து இப்போ இதை விளையாட போகிறேன். நீங்கள் 20 கார்டு 50 கார்டு 100 கார்டு எத்தனை கார்டு வேணாலும் வச்சு இதை விளையாடலாம். ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இந்த கேமை மோட்டிவேஷனாக விளையாட விடலாம் குழந்தைங்கள. அதே சமயத்தில் இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கேம் விளையாடுறதுனால மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்கொயர் நம்பர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைஸ், அதாவது மடங்குகள் பற்றியும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். டேபிள் சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கார்டையும் நாம அப்படியே திருப்பி கலர் மாற்றி வைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டேபிள் சொல்லிக்கிட்டே கலரை மாற்றி திருப்பி அந்த கார்டை வைக்கணும். ஃபர்ஸ்ட் டேபிள் 1 1 is 1, 2 1s are 2, 3 1s are 3, 4 1s are 4, 5 1s are 5, 6 1s are 6, 7 1s are 7, 8 1s are 8. இதே மாதிரி டேபிள் சொல்லி எல்லா கார்டையும் திருப்பி வச்சிடுங்க. இந்த கேமை 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட விளையாடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டேபிள் 1 2 is 2. அந்த 2ன்ற நம்பரை மட்டும் மாற்றணும். 2 2s are 4ன்னு சொல்லும்போது அந்த 4ஐ மட்டும் மாற்றுங்க. நெக்ஸ்ட் 3 2s are 6, 4 2s are 8. அதே மாதிரி எல்லா கார்டையும் நீங்கள் மாற்றி எல்லோ கலர் வந்துடும், மாற்றி வச்சிடுங்க. செகண்ட் டேபிள் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் டேபிள் சொல்லுங்க. 1 3 is 3, 3ஐ மட்டும் திருப்பி வைங்க. 2 3s are 6, 6ஐ மட்டும் திருப்பி வைங்க. 3 3s are 9, 9ஐ திருப்புங்க. 4 3s are 12. அதே மாதிரி சொல்லி எல்லா கார்டையும் நீங்கள் மாற்றிடுங்க. தேர்ட் டேபிள் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ ஃபோர்த் டேபிள் சொல்லுங்க. ஃபோர்த் டேபிளில் வர அந்த 4ஐ ஃபர்ஸ்ட்டு 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12. அந்த மாதிரி சொல்லி எல்லா கார்டையும் மாற்றுங்க. ஓகே, கம்ப்ளீட்டட். நவ் ஃபிஃப்த் டேபிள் 1 5 is 5, 2 5s are 10. அந்த 10 கார்டு மட்டும் திருப்பு. 3 5s are 15, 15ஐ மட்டும் திருப்புங்க. இதே மாதிரி சொல்லி எல்லா கார்டையும் மாற்றிடுங்க. முடிஞ்சிச்சு. இப்போ சிக்ஸ்த் டேபிள் 6 1 is 6, திருப்பிடுங்க. 6 2s are 12, அதை திருப்பிடுங்க. இதே மாதிரி சொல்லி எல்லா கார்டையும் மாற்றிடுங்க. இப்போ செவன்த் டேபிள் சொல்லுங்க. 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. அப்படியே சொல்லி எல்லாத்தையும் மாற்றிடுங்க. விளையாடிக்கிட்டே இந்த மாதிரி அவங்க கணக்குகளை போடும்போது ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. இப்போ எயித்து டேபிள் மாற்றி விடுங்க. எயித்து டேபிள் முடிஞ்சிச்சு. இப்போ நைன்த் டேபிள் சொல்லுங்க. 1 9 is 9, 2 9s are 18, 18 எங்கே இருக்கு பார்த்து அதை மாற்றுங்க. அதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 10th டேபிள் சொல்லலாம். 1 10 is 10, 2 10s are 20. அந்த மாதிரி சொல்லி மாற்றிடுங்க. ஓகே, now 11th டேபிள் 1 11 is 11, 2 11s are 22, 3 11s are 33. அங்கே கார்டு இல்லை, ஸோ விட்டுடுங்க. நவ் 12th டேபிள் அதே மாதிரி தான் சொல்லணும். கார்டு இல்லைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேபிள்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. நவ் 13th டேபிள். இது மாதிரி விளையாடும் போது நிறைய கார்ட்ஸ் வச்சு சொல்லும்போது ஒரு 10 வரைக்கும் 12 வரைக்கும் டேபிள் சொல்கிற மாதிரி வரும். இப்போ 14th டேபிள் போகலாம். நான் 32 வரைக்கும் கார்ட்ஸ் எடுக்க காரணம் வீடியோ லென்த்தியாக போகும், அதனால தான் நான் கொஞ்சமாக கார்டு எடுத்தேன். இப்போ 15th டேபிள் சொல்லுங்க. ஓகே, அதே போல் இப்போ 16th டேபிள் சொல்லுங்க. 1 16, 16, 2 16s are 32. இதோட கார்டு முடியுது. அடுத்து வரக்கூடிய கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் சொல்லி திருப்ப வேண்டியதாக இருக்கும். பாருங்க, 1 17 17, 2 17s are 34 இல்லை, அதனால 18th 19th அப்படியே ஒரு முறை தான் நம்ம அப்படியே ஈஸியாக திருப்பிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் 100 வரைக்கும் நம்ம கார்டு வச்சு செய்யும்போது நமக்கு டேபிள்ஸ் நல்லா லென்த்தியாக நம்ம சொல்லிக்கிட்டே போய் திருப்பலாம். இந்த கேமை முழுசாக பாருங்கள், பாதியில் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பாதியில் ஸ்டாப் பண்ணால் அந்த கன்க்ளூஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியாது.
ஸோ ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். 32 கார்ட்ஸுக்கு 32 டேபிள்ஸ் சொல்லி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள், கலர்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த ப்ளூ கார்டை பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பாருங்கள். அந்த 5 கார்டில் ஃபஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 4, அடுத்தது 9, நெக்ஸ்ட்டு 16, தென் 25. இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 5th படித்த சதுர எண்கள், அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ், அந்த எண்கள் தான் இந்த 5 நம்பரும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன? ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர் தான் ஸ்கொயர் நம்பர். இப்போ இங்கே பாருங்கள், 1ன்றது 1 ஸ்கொயர், அதாவது 1 × 1 1. நெக்ஸ்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 2 × 2 2 ஸ்கொயர். 9 3 × 3 3 ஸ்கொயர். 16 பார்த்தீங்கன்னா 4 × 4 4 ஸ்கொயர். 25 5 × 5 5 ஸ்கொயர். அதே போல் 6 7 அப் டு 10 வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து இந்த டேபிளர் காலத்தோட செகண்ட் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் நம்பருக்கு எத்தனை டிவைசஸ் வருதோ அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அந்த நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்றதை மென்ஷன் பண்ணணும். இந்த 1க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவைசஸ் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 1ன்றது ஆட் நம்பர். 4 எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1ஆல் டிவைட் ஆகுது. அடுத்து செகண்ட் டேபிள் சொன்னாலும் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4. அப்போது எத்தனை டிவைசஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 3ன்றது ஆட் நம்பர். 1 2 4 3 டிவைசஸ். ஸோ 3ன்றது ஆட் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் 9. இது எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தா 1ஆல் 3ஆல் 9ஆல், இந்த 3 நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 3 நம்பர்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். நெக்ஸ்ட்டு 16 டிவைட் ஆகக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 1 2 4 8 16. இங்கே பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த நம்பர் ஆஃப் டிவைசஸ் 5. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலும் ஆட் நம்பர். அதே போல் அடுத்த நம்பர் 25. 5 ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 1 5 25 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. அதுவும் ஆட் நம்பராக தான் இருக்குது. இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா நம்பர் ஆஃப் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக தான் வரும். நெக்ஸ்ட்டு 36க்கு 9 டிவைசஸ் ஆட் நம்பர். 7க்கு பார்த்தீங்கன்னா 3 டிவைசஸ் ஆட் நம்பர். 64க்கு 7 டிவைசஸ், 7ம் ஆட் நம்பர் தான். நெக்ஸ்ட்டு 81க்கு பார்த்தீங்கன்னா 5 டிவைசஸ், அதுவும் ஆட் நம்பர் தான். நெக்ஸ்ட் நம்பர் 10 ஸ்கொயர் 100. அதுக்கு பார்த்தீங்கன்னா 9 டிவைசஸ், அதுவும் ஆட் நம்பர் தான். நம்பர் ஆஃப் டிவைசஸ் எல்லாமே ஆட் நம்பர். பாருங்க, ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு வரக்கூடிய டிவைசஸ் எல்லாமே ஆட் நம்பர். Conclusion from this tabular column is square numbers have odd numbers of divisors. Square numbers have odd number of divisor. இந்த கேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கான்செப்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.